நீ கத்திரிக்காய் வேணும்னா விதை, முன்னாடி நம்ம முன்னோர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த போட்ட தானியத்துக்குள்ள இருந்தையா அல்ல, கத்திரிக்காய் இருக்கட்டும் தக்காளி அதுக்குள்ளே விதையை எடுத்து அடுத்த அறுவடைக்கு அவங்க வச்சு வர்த்திகம் பண்ணிக்க, நெல் இது எல்லாமே. ஆனால் இன்னைக்கு விதையை எடுக்க முடியல. ஏன்? அவங்க கொடுக்குற கொண்டாந்து விதையை போடணும், அது நல்லா வரணும், அவங்க கொடுக்குற மருந்து கொண்டாந்து போடணும், உரத்தை போடணும், பாய்சன் ஆக்குறான். நடக்குதா? விதை இல்லாமல் இன்னைக்கு மிருகத்துக்கு அனிமலுக்கு தான் என்ன பண்ணான், இப்போ எதையோ விதையை கொண்டு வந்து அனிமலுக்குள்ளே வச்சு பிள்ளை அந்த ஒரு இந்த மாடுகள் அப்படி தாங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஃபார்மட்டை மனுஷனுக்கு கொண்டு வந்துட்டான். IVF என்னென்னமோ கொண்டாங்க. என்னது இது? ஆணுக்குழுக்கிற வித்தை சாப்பாட்டிலையும் அழிக்கிறாங்க. ஆணுக்குழுக்கிற வித்து செயல்படக்கூடாது, மலடா இருக்குனுக்கு ஆணுக்குள்ளும் பெண்ணுக்குள்ளும் மலடை உருவாக்குவதற்காகவே இன்னைக்கு எல்லா விதமான சாப்பாட்டுக்குள்ள சேர்ந்தே வருது. இப்போ அழிச்சிட்டு, அதனால தான் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பாருங்க கருத்தரிப்பு மையம். எப்படி வந்துச்சு? விதையை அழிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதனால தான் ஆண்டு சொன்னாரு, உன்னை நான் அழிவுள்ள வித்தினாலே ஜெனிப்பிக்கப்படாமல் அழிவில்லாத வித்தினாலே உன்னை மறுபடி ஜெனிப்பித்த. நமக்குள்ள இருக்கிற வித்து அழிவில்லாத வித்து. இந்த வித்தை காத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு காத்தி உற்பத்தி பண்ண முடியும்? இங்கே தான் பிசாசு கையை வச்சுக்கிட்டே இருக்கிறான். இப்போ விலங்குதான் இல்லையா உங்களுக்கு? அதனால தான் இந்த வித்தை நம்ம காத்துக்கிட்டோன்னா நம்ம சந்ததி விருத்தி அடையும், தானியங்கள் காக்கப்படும். புரியுது? ஜனங்கள் இன்னைக்கெல்லாம் லகுவாக்குவதற்காக சீல்லஸை எல்லாம் விரும்பிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை பிசாசு உள்ள உருவாக்கி விட்டுருக்கான். உருவாக்குனதால ஈஸி ஆக்கணும். குழம்பு வைக்கிறதுக்கு ஈஸி, இன்சிடென்ட் உடனே வைக்க மாட்டேன், வாங்கின சூடு பண்ண தின்ன சீக்கிரம் சாவை. இன்சிடென்ட் புரோட்டா, இன்சிடென்ட் சப்பாத்தி, இன்சிடென்ட் குழம்பு, எல்லா குழம்பு இருக்குதுங்க. இதெல்லாம் எதுக்கு? எதெல்லாம் சீக்கிரம் துரிதமாக நீங்கள் சாப்பிட்றீங்க அதெல்லாம் சீக்கிரம் துரிதமாக சாகடிக்கும். இது பிசாசுடைய திட்டம்.